சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு. வணக்கம். சமீபத்தில் நடந்த அந்த முருகன் மாநாடு, இந்து முன்னணி அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மாநாடு, அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. அங்கே அந்த படம் ஒளிபரப்பியது அது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் இந்த சிக்கலை எப்படி பார்க்குறீங்க? மதுரையில் இந்து முன்னணியின் சார்பில் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு என்பது மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்ற ஒரு மாநாடு, கட்டுப்பாடோடு நடைபெற்ற ஒரு மாநாடு. அரசியல் கட்சிகள் நடத்துகிற மாநாடை போல பொறுப்பற்ற முறையிலே அங்கே குத்தாட்டமோ அல்லது மது பாட்டில்களுடைய புழக்கமோ சீட்டாட்டமோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காணப்படாததில் வியப்பில்லை. ஏனென்றால் அது பக்தர்கள் கூடிய மாநாடு. இன்னொன்று, அந்த மாநாடு நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே அங்கே அமைக்கப்பட்டிருந்த முருகன் அருங்காட்சியகம், அறுபடை வீடுகளில் முருகன் எப்படி இருக்கிறாரோ அதே போல காட்சி அளிக்கக்கூடிய வகையில் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு மாநாட்டிற்கு முந்தைய 2 நாட்கள் மக்கள் சாறை சாறையாக ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்தவர் திரண்டு சென்று பார்வையிட்டார்கள். அதன் பிறகு மாநாட்டில் இதுவரை தமிழகம் கண்டிராத அளவுக்கு இந்திய உபகண்டத்திலும் கூட வேறு எங்கும் அப்படி நடைபெற்றிருக்குமா என்று தெரியாது, கந்த சஷ்டி கவசத்தை ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மனமுருகி பாடியது. இந்த மாநாடு தோற்றுவித்த ஒரு எழுச்சி, இந்த எழுச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கலக்கத்தை கொடுத்திருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய விமர்சனத்திற்கு அடிப்படை. ஏன் திமுகவுக்கு என்ன கலக்கம் என்று சொன்னால், வடபுலத்தில் எப்படி மத ரீதியான உணர்வோடு அல்லது ஹிந்து மக்கள் பெருவாரியான மக்கள் ஒன்றுபட்டு ஒரே மாதிரி முடிவெடுத்து பாரதிய ஜனதாவை மத்திய பிரதேசத்திலே திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள், குஜராத்திலே திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள், மதவாதி என்று முத்திரை குத்தப்படுகிற யோகி ஆதித்யநாத் அவர்களை திரும்ப முதலமைச்சராக கொண்டு வருகிறார்கள். இது ஒரு இந்து எழுச்சியோடு நடைபெறுகிற ஒரு காரியம் என்று இவர்கள் பார்க்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இவர்கள் இங்கே மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது, அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இங்கே மக்களிடையே ஆன்மீக ரீதியாக ஒருங்கிணைகிற தன்மை வளர்ந்து வருகிறதோ என்கிற கலக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக மக்கள் ஒருங்கிணைந்து அதை அரசியல் ரீதியாக அமுல்படுத்துவதில்லை. நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட். அத்திவரதருக்கு அவ்வளோ பெரிய கூட்டம், கள்ளழகருக்கு கூட்டம், திருச்செந்தூர்ல கூட்டம், அந்த கூட்டத்தெல்லாம் ஏதோ பாஜகவை ஆதரிக்கிறவங்க மாதிரி கொண்டு வரீங்களே நீங்க? இல்ல அப்படி நடைபெற்று விடுமோ என்கிற கலக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அங்கே பெருவாரியான மக்கள், அங்கே கலந்து கொண்ட திரளான மக்களில் பெருவாரியானவர்கள் 2 பேருடைய உரையை மிகவும் விரும்பி கேட்டார்கள். ஒன்று திரு அண்ணாமலை, மற்றொன்று திரு பவன் கல்யாண். 2மே சர்ச்சைக்குரிய உரைகளா சொல்லப்படுதே. அதுதான் நான் சொல்றேன். திரு பவன் கல்யாண் அவர்கள் திமுக எந்த புள்ளியை கண்டு கலங்குகிறதோ அந்த புள்ளியை தொட்டார். மெயின் சுவிட்ச் போர்டில் கை வைக்கிற மாதிரி திமுக எது ஆபத்தானது என்று அவர் அடையாளம் காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், மதசார்பற்ற தன்மை, செக்யூலரிசம் என்பது எப்படி இன்றைக்கு தவறாக பிரயோகிக்கப்படுகிறது. ஒரு மதத்தை பற்றி பேசுவது என்பது, அதனுடைய நம்பிக்கைகளை கேலி பேசுவது என்பது, அல்லது அந்த கடவுளர்களை பற்றி அந்த புராணங்களை பற்றி பரிகசிப்பது அல்லது தங்களுக்கு தெரிந்த புனைவுகளை மேற்கொள்வது, இவ்வாறு செயல்படுவது மதசார்பற்ற தன்மை. இன்னும் நேரடியாக சொல்வதானால், சிறுபான்மையினரை தாஜா செய்வது மதசார்பற்ற தன்மை, பெரும்பான்மையினரை புண்படுத்துவது, உங்களுக்கு அவர்களை புண்படுத்துவதுதான் மதச்சார்பற்ற தன்மை. சிறுபான்மையினரை தாஜா செய்யணும் ஒரு சார்பை. திரு பவன் கல்யாண் இதை நேரடியாக குறிப்பிட்டார். நீங்கள் வேறு மதத்தினரை இப்படி பேசுவதில்லை, பேசக்கூடாது என்றுதான் நானும் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் இந்துக்களை மட்டும் தொடர்ந்து புண்படுத்துகிறீர்கள்
அப்படி வலிந்து கட்டுறாங்களா? ஏன்னா முருகன் மாநாடு இல்ல தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறையே முருகன் மாநாட அறநிலையத்துறை எந்த பின்னணியில் மாநாடு நடத்தியது என்பதை நான் ஏற்கனவே ஒன்று நீங்க ஆன்மீகத்துல ஆழ்ந்த பற்று கொண்டவர்ன்றதுனால ஒரு பார்வை. உண்மையில் என்ன சொல்றாங்கன்னா முருக பக்தர்கள் அப்படின்ற பார்வையில சொல்லப்பட்டது என்னன்னா அறநிலைத்துறை நடத்தினதுல முருகன் அதுதாங்க ஆன்மீக மாநாடு, முருகனை பற்றிய கட்டுரைகள்லாம் இருந்தது. இது அரசியல் மாநாடுங்க, முருகன்ற போர்வையில முகமுடிய வச்சுக்கிட்டு அரசியல் மாநாடுங்க அப்படின்ற. நீங்கள் விவரமறிந்த ஊடகவியலாளர், இந்த மாநாடு எந்த பின்னணியில் நடந்தது என்பதை அடிப்படையை நாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு நாம் பேசக்கூடாது. அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும். எந்த பின்னணியில் நடந்தது? அறுபடை வீடுகளில் புகழ்பெற்ற தலமான முதல் தலமான நம்முடைய திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சித்தரிக்கிற மோசடியான வேலை நடந்தது. அது எப்படி சிக்கந்தர் மலை ஆகும்? திருப்பரங்குன்றம் திருமுருகாற்று படையிலிருந்து முருகன் பற்றிய குறிப்புகள் 1000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இருக்கிறது. ஆகவே திருப்பரங்குன்றத்தை போய் சிக்கந்தர் மலை என்றால் மக்கள் கொதித்தார்கள். அதனுடைய விளைவுதான் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டது. மலையை பாதுகாப்போம், குன்றத்தை பாதுகாப்போம், இதுதான் மக்கள் எழுப்பிய முழக்கம். யாருகிட்ட இருந்துங்க என்ன பிரச்சனை? நீங்க என்ன பண்ணீங்க? விஷமத்தனமான வேலையை அரசாங்கம் ஊக்குவித்தது. அங்கே போய் பிரியாணி சாப்பிடுவது, அதற்கெல்லாம் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, அது சிக்கந்தர் மலை என்று சொன்னால் ஆன்மீகத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மரத்திற்கென்று சில எரிச்சலூட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன, இஸ்லாமியங்களும் இருக்கிறது. நான் அதை இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. அவர்களை சலிக்கித்துக் கொள்ளவே மாட்டார்கள், அதை செய்தாலோ சொன்னாலோ. அதை போல ஒவ்வொரு மதத்தினருக்கும் இருக்கிறது. ஆக இந்துக்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகிற விபரீத வேலை அங்கே நடந்தது. இப்போ நீங்கள் உங்களுக்கு கட்டாயம் அந்த மலையை பற்றிய வரலாறு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாம் சொல்கிறாங்க 3000 வருஷமாக இருக்குங்க, இந்த கலாச்சாரம்லாம் இருக்குது. பலருமே சொல்கிறாங்க நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் மசூதி அந்த இடத்துல போய் நாங்கள் கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்றது வழக்கம் இல்லை. அந்த இந்துக்களே தூக்கிட்டு வருவாங்க. இது 3000 வருஷம் நடைமுறை இல்லை. இப்போது நீங்கள் அந்த மலையையே சிக்கந்தர் மலை என்று பேசி இந்த சர்ச்சையிலெல்லாம் நடந்தது. அதை உள்ளூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று உள்ளூர் மக்கள் இங்கே இருந்து போய் 1-2 நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் போய் பேட்டி எடுத்தார்கள். நாங்கள் இங்கே அமைதியை விரும்புகிறோம், இம்மாதிரி சிக்கந்தர் மலை என்று கூறுவதை நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் சிலர் பேட்டிகளில் பார்த்தப்ப நீங்களும் பார்த்துருக்கலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எங்கள் தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கிறோம், எதுக்கு பாஜகக்காரங்க ஆளை கூட்டிட்டு வராங்க? எப்போது இதெல்லாம் பிரச்சனையாக மாறுகிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நான் கேட்கிறேன் சார், பூணூல் அறுப்பு சம்பவங்கள் வேறு ஆட்சியில் நடைபெறுகிறதா? ஏன் திமுக ஆட்சி வந்தால் மட்டும் நடக்கிறது? தீகாக்காரர்களுக்கும் பெரியார் தீகாக்காரர்களுக்கும் அப்போதுதான் துணிவு வருகிறது. நான் இது மட்டும் சொல்லவில்லை சார், நான் உங்களுக்கு எனக்கு அடுத்தடுத்து உதாரணங்களை சொல்ல முடியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இவர்கள் யாருக்காவது இந்த நாத்திகவாதிகளுக்கு இந்த தைரியம்லாம் வந்ததா? செல்வி ஜெயலலிதா இருந்தபோது அது நாத்திகவாதமாகட்டும், விடுதலை புலி ஆதரவு பிரச்சாரமாகட்டும், வைகோ அவர்களை பொடா சட்டத்தின் கீழ் போட்டவுடன் உள்ளே கைது செய்து சிறையில் அடைத்தவுடன் எங்கே போனார்கள் புலி ஆதரவாளர்கள்? பழ நெடுமாறனோ கி வீரமணியோ ஏன் பயந்தார்கள்? அடுத்த பொடா அவர்கள் மீது பாயும் என்றுதான். அதே கதைதான் நாத்திகவாதவர்களுடைய பிரச்சாரமும். ராஜா, அதுதான் நான் உதாரணத்துக்கு வருகிறேன். ராஜாவுக்கோ பொன்முடிக்கோ இந்துக்களை இழிவுபடுத்துகிற பேச்சு செல்வி ஜெயலலிதா இருந்தபோது அந்த துணிச்சல் வந்ததா? தூக்கி உள்ள போடுவார் அடுத்த நாள் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பீங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலுமே பெரியார் திடல்ல பெரியார் அமைப்பு தொடர்ந்து அவங்களோட பெரியார் திடலுக்குள் கூட்டம் நடத்துவது வேறு. விடுதலை புலி ஆதரவை சீமானவர்கள் திருமாவளவர்கள் தொடர்ந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே மாநாடு நடத்தி இல்லை. மன்னிக்க வேண்டும், நீங்கள் தவறாக சொல்லுகிறீர்கள். இது பற்றி நாங்கள் பத்திரிகையிலே எழுதினோம். வைகோவை அம்போவென்று விட்டு விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறோம். வைகோவுக்கு பிறகு வரிசையாக கிளம்பி இருக்கணுமா இல்லையா சார்? நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்களை தூக்கி உள்ள போடு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா சார்? இப்போ நீங்க சொல்லுது திமுக ஆட்சினா மட்டும்தான் இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி. திமுக ஆட்சியில் தான் நாத்திகவாதிகளுக்கு தெம்பு பிறக்கிறது. நான் என்ன சொல்றேன், இருங்க, அண்ணா திமுகவை பொறுத்தவரை இந்த சிக்கல் நெருடல் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, அது பெரிய சிக்கல்னு சொல்லல. நான் என்ன சொல்லுகிறேன், அது அவர்களாகவே கற்பித்துக் கொள்வது அதிமுகவினர். ஆமா, நான் என்ன சொல்றேன்னா அந்த வீடியோ போடுவது நிஜமாவே அவர்களுக்கு தெரியாது. சரி, அது காட்சி, அதில் ஒரு நான் கேள்விப்பட்டது, நான் அதை முழுமையாக பார்க்கவில்லை, ஒரே ஒரு சீக்வன்ஸ் பார்த்தேன் பெரியாரை பற்றி. நான் என்ன சொல்லுகிறேன், அந்த வீடியோ கண்டென்ட் அவர்களுக்கு நிஜமாகவே தெரியாது.
எங்களுக்கு அது தெரியாது, திடீரென்று ஒளிபரப்பினார்கள், அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஏற்கவில்லை. That ends the matter. ஆனால் இவர்கள் அதற்கு மேலும் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார்? அதிமுக. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பெரியார் வழி வந்தவர்களா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோர் வழி வந்தவர்களா? அதை முதலில் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அண்ணா வழியில் வந்திருக்கோம். அண்ணா வழியில். ஏன்னா திமுகவே அந்த வேஷம் போடுது, அதனால நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க. திமுக என்ன சொல்றாங்க? பெரியாரை கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய விஜய் ஆகட்டும், திமுகவாகட்டும், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பெரியாருடைய இன்னென்ன கருத்துக்கள் மீது உங்கள் பார்வை என்ன? ஒரு 20 சொல்ல முடியும் என்னால. 20லும் நீங்கள் உடன்பட முடியாது. தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதுல இருந்து கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் அயோக்கியன், பரப்புகிறவன் காட்டுமிராண்டி என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அதையும் கடந்துதான் கோடிக்கணக்கான மக்கள் திருப்பதிக்கு போகிறார்கள், திருவண்ணாமலைக்கு போகிறார்கள், திருத்தணிக்கு போகிறார்கள். நாத்திகவாதம் தோற்று நீண்ட காலம் ஆகிவிட்டது தமிழ்நாட்டில். அந்த நாத்திகவாதத்தை மையமாக இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். ஆகவே நீங்கள் எம்ஜிஆர் அண்ணாவுக்கு அடுத்த படிநிலைக்கு சென்றார், மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார், காஞ்சி சங்கராச்சாரியாரை நேரே போய் அதிகாலை வேளையிலே சந்தித்து அவர் ஒரு மகான் என்றார். எம்ஜிஆர் காஞ்சி பெரியவரை மகான் என்று கூறியிருக்கிறார். ஸ்ரீரங்கம் கோயில் நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் இப்போது இருக்கக்கூடிய ஜிஆர் சுவாமிகளும் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தான். அதற்கு அரும்பாடுபட்டவர் ஆரம்பி அவர்கள். ஆகவே எம்ஜிஆரும் தன்னுடைய ஆன்மீகவாதிகளோடு தனக்கு இருக்கக்கூடிய மரியாதையை, நம்பிக்கையை வெளிப்படுத்த தயங்காதவர். எம்ஜிஆரை விட பல மடங்கு கடந்து தன்னுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை, இறை நம்பிக்கைகளை, குறிப்பாக இந்து மதத்தில் உள்ள ஆழ்ந்த பற்றை, பிடிப்பை பறைசாற்றியவர் செல்வி ஜெயலலிதா. எப்படி என்று சொன்னார், அவர் நான் ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில், நான் வீட்டில் அனுமான் பூஜை நான் செய்வேன், அனுமான் சாலிசா படிப்பேன் சொன்னது மட்டும் அல்ல, அவர் எப்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரம்ஜானுக்கு இஃப்தார் விருந்து கொடுக்கிறார், கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கட்சியின் நிகழ்ச்சி நடத்துகிறார், அதே போல இந்து பண்டிகைகளுக்கு கட்சியின் சார்பில் நடத்தவில்லை, வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொன்னார். விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து, சரஸ்வதி பூஜைக்கு வாழ்த்து, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து, இதெல்லாம் செல்வி ஜெயலலிதா கூறுவதற்கு தயங்காதவர். அதே சமயம் திராவிட இயக்கத்தின் ஆளுமையாக இருந்தவர், உங்களை விட வலிமையான தலைவராக இருந்தவர், திமுகவை விட வலிமையான தலைவர் செல்வி ஜெயலலிதா, பேராற்றல் மிக்கவர். எம்ஜிஆர் வாழ்த்து சொல்லியிருக்காரா இந்து மத பண்டிகைக்கு? உங்களுக்கு எம்ஜிஆர் என்னுடைய நினைவு தெரிந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ சொன்னது இல்லைன்ற மாதிரி பலரும் சொல்றாங்க. இருக்கலாம். ஆனால் காஞ்சி பெரியவரை வணங்கி இருக்கிறார், போற்றி இருக்கிறார். காஞ்சி பெரியவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் நேசித்தார். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பி அவர்களுடைய தன்னுடைய பிரதிநிதியாக அனுப்பி அவரும் சென்று சந்தித்து திருக்கோயில்கள் எந்தெந்த கோயில்களில் உடனடியாக செய்ய வேண்டும் என்று காஞ்சி பெரியவரிடம் கேட்டு ஆரம்பி அதை நிறைவேற்றினார். அது உண்மைதான். ஆனால் ஜெயலலிதா அவர்கள், நீங்க சொல்ல ஜெயலலிதா அவர்கள் காஞ்சி மடத்திற்குள் ஜெயேந்திரர் அவர்களை கைது செய்த சம்பவமும் உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தம் ஆச்சு. இல்லை, அது பல்வேறு ஆன்மீகத்தில் ஆழ்ந்த பிடிப்புள்ளவர்களுக்கு நம்ம ஒரு நம்பிக்கை, அதை அவர்கள் விரும்பவில்லை. நான் உட்பட பலர் அதை விரும்பவில்லை. அது சட்ட ரீதியாக எடுத்த நடவடிக்கை என்பது அரசு தரப்பு வழக்கம். என்னை போன்றவர்கள் ஒரு பீடம், அந்த பீடம் அப்படி என்று கருதுகிறோம், அது வேறு விவகாரம். ஆனால் நான் கேட்பது, இவர்கள் போலி மதச்சார்பு பேசுகிறவர்கள் என்பதற்கு நான் சொல்லுகிறேன், முதலமைச்சராக இருக்கிறவர் எனக்கும் பொதுவானவர், என்னை போன்ற ஏராளமான பொதுமக்களுக்கு பொதுவானவர். குறிப்பிட்ட சமூகத்தினர் கொண்டாடுகிற பண்டிகையா விநாயகர் சதுர்த்தி? குறிப்பிட்ட மத சமூகத்தினர், பிராமண சமூகத்தினர் மட்டும் கொண்டாடுகிற பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி? பிராமண சமூகத்தினரை விட யாதவ சமூகத்தினருக்கு தான் அது மிகவும் சிறப்பான பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி. வாழ்த்து சொல்லுகிறீர்களா? அதை நம்புகிறீர்களா? வெளிப்படையாக சொல்ல வேண்டும். வருகிற தேர்தலில் உங்களுக்கு இப்போது ஒரு ஸ்கூப் மாதிரி சொல்லுகிறேன். வருகிற தேர்தலில் திமுகவுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியை பாரதிய ஜனதா எழுப்ப போகிறது. அவங்க தான் தொடர்ந்து வாழ்த்து சொல்றது இல்லையே. இல்ல, ஏன் என்ற கேள்வி ஓங்கி ஒலிக்கும். ஏன் ரம்ஜானுக்கு சொல்லுகிறீர்கள்? ஏன் கிறிஸ்துமஸுக்கு சொல்லுகிறீர்கள்? ஒரு கேள்வி, பாஜகவோட கூட்டணி வைத்திருந்த போது கூட வாஜ்பாய் அவர்கள் நிச்சயம் யாரும் அதுதான் நான் சொன்னேன். இப்ப நாம துவங்கிய புள்ளிக்கு வருகிறோம். அதுதான் நான் சொல்லுகிறேன். ஹிந்து எழுச்சி இப்படி திரளுவது இவர்கள் கண்களை உறுத்துகிறது. இது நாளைக்கு ஓட்டு ரீதியாக சிந்திக்க தூண்டுகிறார்கள்
என்கிற அச்சம் இவர்களுக்கு கவலை பிறக்கிறது. நீங்க சொல்வது வந்து ஒரு இந்து எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய நெருக்கடி. 2 சம்பவங்களை சொல்றேன். அத்திவரதருக்கு கூட்டம் கூடிய போதும் பலருமே இதை சுட்டி காட்டினாங்க, ஒரு இந்து எழுச்சி வந்து விட்டது பாருங்க அப்படின்னு. அடுத்து வந்து கருப்பர் கூட்ட விவகாரத்தில் முருகன் அவர்கள் வேலோடு போன போதும் முருகன் வந்து சம்ஹாரம் செய்ய போவதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அறுபடை வீடுகளில் பலவற்றை வந்து திமுக தான் கைப்பற்றுது. இங்க என்ன சொல்றாங்க, நீங்க தமிழக அரசியல நுட்பமா அறிஞ்சவர்ன்றதுனால பாஜகவினர் எங்க தப்பு பண்றாங்கன்னா, தமிழர்களோட பக்தியை வந்து ஏதோ தங்களுக்கு ஆதரவுன்னு நினைக்கிறாங்க. அது இல்ல. பாஜகவினர் தமிழர்களுடைய பக்தி தங்களுக்கு ஆதரவு என்று நினைப்பதாக நான் நினைக்கவில்லை. நான் பொதுவாக கடவுள் நம்பிக்கையில் ஆழ்ந்த பிடிப்பிருப்பவர்கள், இறை வழிபாட்டில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள், சமய வழிபாட்டு முறைகளில் தீவிரமான பற்றுடையவர்கள், ஹிந்து மத புராண இதிகாச கதைகளில் மிக தீவிரமான நம்பிக்கையுடையவர்கள். இவர்களெல்லாம் இப்போது ஒரு சிந்தனை, நாத்திகவாதம் குறித்து பேசப்படுகிற விஷமத்தனமான பிரச்சாரங்களின் காரணமாக எரிச்சல் அடைந்து வருகிறார்கள். அது தேர்தல் ரீதியாக உடனடியாக பெரும் பலன் அளிக்காவிட்டாலும் கூட நிச்சயமாக ஓரளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேதாரத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் நான் சொன்னேன், பாஜக சில கேள்விகளை எழுப்ப போகிறது என்று. எலெக்ஷன் நேரத்தில். ஆமா, அது மட்டுமல்ல, அண்மையிலே திரு பொன்முடி அவர்கள் பேசிய ஆபாசமான ஒரு பேச்சு, அது விளைவுகளை ஏற்படுத்தாமல் இருக்குமா? அதை நினைவுபடுத்தாமல் விடுவார்களா? முதல்வர் நடவடிக்கை எடுத்தால் அது போய்விடுமா? அந்த சிந்தனை வக்கரம் அவர்கள் மத்தியிலே தான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த மாட்டார்களா? சனாதனத்தை, சனாதனம் என்னால் என்னென்ன புரிந்து கொள்ளாமல், சனாதன தர்மம் என்றால் என்ன, சனாதன தர்மம் என்ற வார்த்தைக்கு பொருள், லிட்ரல் மீனிங் என்ன? லிட்ரல் மீனிங் என்னவென்றால் அழிவற்ற தொன்று தொட்டு இருக்கிற தர்மம், அதுதான் சனாதன தர்மம். இட் இஸ் நாட் அதாவது காஸ்ட் ஆஸ்பிரேஷன்ல சொல்லப்படுகிற பயன்படுத்தப்படுகிற சொற்றொடரே அல்ல. உதயநிதி, நான் அந்த அடிப்படையில தான் ஏற்றத்தாழ்வுகளை, சாதி பாகுபாடுகள், நான் அப்படி பார்த்தால் நான் வருகிறேன். சமூக ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் அதிகமாக இருக்கின்றன, எந்த சமூகத்தினரிடம் அதிகமாக இருக்கின்றன? நான் எந்த சமூகத்தினரையும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி தேவையற்ற பதற்றத்தை தோற்றுவிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு கள நிலவரம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பிராமண சமூகத்தினர் பிற சமூகத்தினரை அவமதித்தார்கள் அல்லது குறைத்து நினைத்தார்கள் என்பதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன் இருந்த கதையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு வட மாவட்டங்களுக்கு வாருங்கள், எந்த சமூகத்தினர் எந்த சமூகத்தினரை இழிவாக நடத்துகிறார்கள் என்று பாருங்கள். அந்த இடம் தான் நீங்க சொல்வது ஒரு நீண்ட நெடிய விவாதம் தான். நம்ம இந்த குறுகிய நேரத்தில் விவாதிக்க முடியாது. அதுக்கு யாரு மூல காரணம், இதனோட மூல காரணம், இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க சொன்னது, அதிமுகவினர் ஏன் இவ்வளவு பதட்டப்பட்டு பேட்டி கொடுக்கிறாங்க? நான் சொல்லுகிறேன், தேவையற்ற கவலை அவர்களுக்கு. ஆனால் எனக்கு என்ன சொல்றேன்னா, அதிமுக வந்து ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் வைக்க கூடாது. இறை நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, பெரியாருடைய என்னென்ன கருத்துக்களை நாங்கள் ஏற்கவில்லை, எங்களுக்கு பக்தி இருக்கு, அதனால போனோம். பெரியாருடைய சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நான் பெண்ணடிமைத்தனம் கூடாதுன்னு சொன்னாரு, அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஏதாவது 1-2 சொல்லிட்டு போங்க. எனக்கு நிறைய காரணம் இருக்கு, நான் மாறுபடுறது இல்ல. இப்ப நீங்க ஒரு கேள்வி, இப்ப இந்து முன்னணி தான் அழைக்கிறாங்க, அதிமுகவை அழைக்கிறாங்க, விருந்தினர்களாக வராங்க, முருக பக்தியின் காரணமாக வராங்க. இவர்களை வச்சுக்கிட்டே அண்ணா அவர்களை, பெரியார் அவர்கள் எல்லாம் நீங்க வந்து அசிங்கப்படுத்தி, ஒரு அசிங்கப்படுத்தி என்கிற வார்த்தையை நான் ஏற்கவில்லை, விமர்சனம் செய்து என்று நான் திருத்தி. அது சரியான்னு கேட்கிறாங்க, அதை இந்து முன்னணி செய்யலாமா? இல்ல சார், அது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக சொல்லுகிறேன், அது அதிமுகவால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நெருடல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நெருடல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஆனால் அதற்காக இவ்வளவு பதற வேண்டியதில்லை. நீங்கள் திமுகவை நோக்கி தான் கேட்கணும். நீங்கள் வந்து ராமரை வந்து எந்த காலேஜில் படிச்சாரு, எந்த இன்ஜினியரிங்னு கேட்டாரு, அப்போ நீங்க யாராவது குறிச்சிங்களா? நெத்தியில என்னப்பா ரத்தம் வழியுதுன்னு கேட்டாரு, அப்போ யாராவது இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா? அப்படின்னு நீங்க எதிர்கேள்வி கேட்கணும். இல்லைன்னா இப்படி சிம்பிளா சொல்லிட்டு போயிடணும், சார் எங்க அம்மாவுக்கு ஆழ்ந்த இறை நம்பிக்கை உடையது, நாங்க அம்மாவை தெய்வமாக, நீங்க உங்களுக்கு இதே தெய்வம் அம்மா தானே, அம்மாவுக்கு தெய்வம் இவங்கெல்லாம் கடவுள், ஆகவே நாங்கள் கலந்து கொண்டோம், முடிஞ்சு போச்சு. நீங்க எதுக்கு இருக்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்ற? நீங்கள் இருங்க வர பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லாமல் சிறுபான்மை வாக்குகள் உங்களுக்கு கிடைத்ததா? இல்ல. சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போச்சு. கட்சி அதிமுக கட்சி சிறுபான்மையினர் போட்டிருப்பாங்களான்றதே சந்தேகம். ஆகவே
நீங்கள் வந்து ஓட்டு அரசியலை சிந்தித்துக் கொண்டு கொள்கை குழப்பத்தில் சிக்கி தவிக்கல. அந்த இடம் தான் நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மை வாக்குகள் போகலன்றது உண்மைதான். நமக்கு புள்ளி விவரம் அதை தான் சொல்லுது, சமீப கால சூழல்னு. ஆனா அதற்காக அதிமுகன்றது ஒரு மதசார்பற்ற கட்சி, அது இந்துத்துவத்துக்குள் கரையணும்னு நினைச்சா பெனிஃபிட் பிஜேபிக்கு தான் இருக்கும். இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா எடுக்கிற எல்லா மாநிலங்கள் அந்த கட்சியை அடிச்சுட்டு பிஜேபி வந்துடும். இங்க திராவிடம் வெர்சஸ் திராவிடம், திமுக வெர்சஸ் அதிமுகனா தான் களம் இருக்கும். நீங்க திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவம்னா அதிமுக அடிபட்டு பிஜேபி வந்துரும். திராவிடம் நீங்க பிஜேபி இரண்டாவது இடம் வரதுக்கு தான் ஆலோசனை சொல்றீங்க. இல்ல, நான் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறீர்கள். நான் என்ன சொல்லுகிறேன், பெரியார் என்று சொன்னால் பதற வேண்டிய அவசியமில்லை. ஓகே, பெரியார் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவுடன் நீங்கள் பதற வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் எங்கள் கொள்கையிலிருந்து நழுவவில்லை, அவ்வளவுதான். இதற்கு மேல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது பெரியார் மண் என்று திமுக சொல்வது பித்தலாட்ட பிரச்சாரம். என்னை பொறுத்தவரை பெரியார் மண் அல்ல. நான் சீமானை போல சொல்லுவதற்கு தயாராக இல்லை, ஆனால் சீமானின் துணிச்சலை பாராட்டுகிறேன். பெரியார் மண் அல்ல, பெரியாரே ஒரு மண் என்று சொன்ன சீமானின் துணிச்சலை நான் வரவேற்கக்கூடியவன். ஏனென்றால் ஈவேரா நிறைய முரண்பாடுகளின் மூட்டையாக நிறைய பேசி இருக்கிறார். ஆகவே நீங்க அதெல்லாம் தான் இன்னைக்கு ஓட்டெல்லாம் யாரும் அதுக்கு போடுறதில்ல சார். உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அதிமுக காரங்களை நான் கேட்க விரும்புகிறேன். அவங்க என்ன ஒரு இடம்னா பெரியாரை கூட அவங்க தள்ளி வச்சுட்டு அவங்க சொல்லுவது, இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேசாம அண்ணாவை கொடியிலிருந்து எடுத்துட்டு அமித்ஷா அவர்களை பேசாம வச்சு. அதுதான் அப்படி சொல்லலாம் சார். நீங்க வந்து பதிலுக்கு நீங்க சொல்லணும். முரசொலி மாறன் அவர்கள் மறைகிற வரை பாஜக அமைச்சரவையில் அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருந்த உங்களுடைய அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி இருந்தால் அதிமுகவினுடைய துணிச்சலை அல்லது மதிநுட்பத்தை நான் பாராட்டி இருப்பேன். இதுல ரொம்ப ஒரு பதட்டம், ஒரு நெருடல், தேவையற்ற பதற்றம் அதிமுகவை தொற்றிக் கொண்டது என்று நான் பார்க்கிறேன். அதிமுகவுக்கு இதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அதிமுகவுக்கு இதனால் இந்து முன்னணி மாநாட்டில் பங்கேற்றதால் அரசியல் ரீதியில் கூட லாபமே தவிர நட்டமில்லை. லாபம் நிச்சயமாக லாபம் தான், அரசியல் ரீதியில் லாபம் தான். நீங்க இப்படி இல்லாம அப்படி இல்லைன்னா தான் நஷ்டமாக இருக்கும். இதுல நீங்கள் நம்பத்தகாதவராக மாறிவிடுவீர்கள். நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டில் எடுத்து அதில் உறுதியாக இருந்தால்தான் மக்கள் உங்களை நம்புவார்கள். அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இல்லாவிட்டால் அது எந்த பிரச்சனையாக இல்லை. அது வந்து இது நாள் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் கூட எல்லோருக்குமான கட்சியாக தான் அதிமுகவை கொண்டு வந்து அதை எந்த குறுகிய வட்டத்திற்குள்ளும் அடைச்சிட முடியாது. அங்கு இப்போ நீங்கள் சொன்ன நான் என்ன சொல்றேன், முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு கலந்து கொண்ட காரணத்தினாலேயே அது எப்படி குறுகிய வட்டம்? இந்து முன்னணி அமைப்பு பலருமே என்ன சார், நான் என்ன கேட்குறேன், இஃப்தார் கஞ்சி ஊத்துற இடத்துல போய் தொப்பி போட்டுட்டா அது நல்ல அரசியல், அது வந்து குறுகிய வட்டம் கிடையாது. முஸ்லீம் லீக் கட்சின்னு பேர் வச்சுட்டு இருந்தா அவங்க மதசார்பற்றவங்க. ஆனால் இந்து முன்னணின்னு பேர் வச்சு ஒரு கூட்டம் நடத்தினா அதில் போய் கலந்துக்கிட்டா குறுகிய வட்டத்தில் சிக்கிக்கிட்ட மாதிரி. நீங்க சொல்ற கேள்வி முக்கியமான கேள்வி. அதை பலருமே என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் கூட இந்து முன்னணி அமைப்புலேருந்து டிஸ்டன்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. மத பண்டிகைன்றது வேற, இந்து முன்னணின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரகடனம் செஞ்சு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்து முன்னணி என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதை நான் மறுக்கிறேன். இல்ல, அங்க பேசப்பட்டது கூட இஸ்லாமியர்களை குறி வச்சு தான் பேச. இல்லை, நான் வந்து அந்த சிக்கந்தர் மலை என்று உரிமை கொண்டாடுவதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள், அவ்வளவுதான். இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் விரோதம் பாராட்டவில்லை. அதே போல அறநிலையத்துறை சம்பந்தமாக அவர்கள் எழுப்பிய கேள்வி, குற்றச்சாட்டு என்பது பொதுவெளியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விமர்சனம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும், இந்து முன்னணியுடைய அந்த அறநிலையத்துறை பற்றிய விமர்சனத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு செய்தியை, இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். நேற்றைக்கு நடந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அறநிலையத்துறை நிதியை எடுத்து மண்டபம் கட்டுறேன், கல்லூரி கட்டுறேன்லாம் பயன்படுத்தக்கூடாது, அது கோயில் திருப்பணிக்கு தான். இதெல்லாம் யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? அறநிலையத்துறை பணத்தில் நான் போய் உண்டியில் 100 ரூபா போட்டு வருவேன், இவங்க எடுத்துட்டு இவங்க டிசிஷன் எடுப்பாங்களா? யார் இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? டிஆர் ரமேஷ் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இந்து சமய கோயில்களை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிற அவர் போட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஏற்கனவே தடை இருக்கிற நிலையில் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்னு கேள்வி எழுப்பியிருக்கு. 4 நாள் கழிச்சு பதில் கொடுக்கணும், நோட்டீஸ் கொடுத்திருக்கு அறநிலையத்துறைக்கு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த முன்னணி அந்த பிரச்சனையை தொட்டிருக்கிறது இந்த மாநாட்டில். ஆகவே தீர்மானமே போட்டாச்சு. ஆமா, ஆகவே இந்து முன்னணி குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான அமைப்பு என்று கூறப்படுவதை நான் மறுக்கிறேன். அவ்வாறு எந்த அமைப்பும் செயல்பட்டாலும் அந்த செயல்பாட்டை நான் ஆதரிக்கப் போவதில்லை.
அப்படின்றது. இப்போ இந்து சமய அறநிலைத்துறைன்றதெல்லாம் இப்போ அதிமுகவும் அதை ஆதரிக்கிறது தானே. இப்போ பிஜேபி நீ அழுத்தம் கொடுத்து அந்த நிலைப்பாட்டிலிருந்து அதிமுக தனித்தனி சார், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கும். அதிமுக அதை ஏற்காமல் அறநிலையத்துறை தொடர்ந்து செயல்படும் என்றுதான் சொல்லும். ஆனால் திமுக ஆட்சியை போல அல்லாமல் திமுக ஆட்சியிலும் 1-2 நல்லவர்களை போட்டிருக்கிறார்கள், எல்லாமே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் சில இடங்களில் கட்சிக்காரர்களை போட்டிருக்கிறார்கள். தக்கார்களாக நியமிக்கும் போது அவர்கள் தக்கார் என்ற சொல்லு கூறியவர்களாக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கோயில்கள் அறநிலையத்துறை பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுடைய கட்சி. எல்லாமே ஒத்த சிந்தனையா எல்லா விஷயங்கள்லையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை புலிகளை இன்றளவும் ஆதரித்துக் கொண்டிருக்கிற கட்சி. காங்கிரஸ் இன்றளவும் ராஜீவ்காந்தியை கொன்றதால் அவர்களை மன்னிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற கட்சி. இப்போது இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது வேறு, அது திமுகவுடைய கிளை அமைப்பு, அதற்குள் நாம் போக வேண்டாம். ஆனால் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டவர்கள் அல்ல. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அறநிலையத்துறை பற்றியோ அல்லது வேறு விஷயங்களிலோ பாரதிய ஜனதாவின் பார்வை வேறாகத்தான் இருக்கும், அதிமுகவின் பார்வை வேறாகத்தான் இருக்கும். இம்மாதிரி திமுக குழப்புகிற முயற்சியில் ஈடுபடுகிற போது அந்த குழப்ப வலையில் அதிமுக சிக்குவது அதற்குத்தான் பலவீனமாக அமையும். இன்னொரு இடம் இப்போ அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தது, அது பற்றியெல்லாம் இன்னும் கூடுதல் தகவல்களை நீங்கள் அறிஞ்சு வச்சுருப்பீங்க. இது என்ன உண்மையில் கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறாங்களா? இது ஏன் அது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு? இது ஒரு சர்ச்சையாக உருவெடுத்திருப்பதில் ஒரு நகைச்சுவையும் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவர் கூட்டணி ஆட்சி என்கிறார். அவர் போனவுடன் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று போடுகிறது. என்னை பொறுத்தவரை தமிழக பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் இருந்து 2026 தேர்தல் போது நாம் ஆட்சியில் பங்கு வகிக்கக்கூடிய நிலையை இருக்க வேண்டும் என்பதுதான். அதிகாரபூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு நிர்வாகிகள் கூட்டம் இவற்றிலெல்லாம் பேசப்பட்ட விஷயம்தான், புதிய விஷயம் அல்ல. திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று கூட்டணியின் ஆட்சி அல்ல, கூட்டணி ஆட்சி என்று தான் கூறினார் என்று எனக்கு அந்த மொழிபெயர்த்தவர்கள் அல்ல, ஒரிஜினல் ஹிந்தி தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே பாரதிய ஜனதாவின் விருப்பம் கூட்டணி ஆட்சியாக இருக்கலாம், அதிமுக அதை இன்றளவும் ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாம் எப்போது முடிவாகும் என்று சொன்னால், அதிமுக தலைமையில் எத்தகைய கூட்டணி உருவாக போகிறது. இன்றைக்கு அதிமுகவினுடைய பிரச்சனை கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியா என்பது அல்ல, முதல்ல கூட்டணி இருக்கா என்றது தான். பிஜேபியை தவிர சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு கட்சி இன்று வரை அதிமுக பக்கம் இல்லை. அதுதான் அதிமுகவின் முன் உள்ள முக்கியமான பிரச்சனை. எதுன்னா, இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிட்டது தப்பா ரைட்டான்றது இல்லை, உங்கள் தலைமையில் யார் வரப்போறாங்கன்றது தான். பிஜேபி வந்துருச்சு, நீங்க யார் யாருக்கோ ட்ரை பண்ணி நடக்கலை, அதுக்கு பிறகு பிஜேபி கிட்ட வந்திருக்கீங்க, பிஜேபி வந்துருச்சு. பாரதிய ஜனதாவோடு உறவில்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார், அது அண்டர்லைன் நல்லா நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போ இனிமேல் அந்த கூட்டணியை வலுவாக கட்டமைக்க வேண்டிய நிலையில் அதிமுக இருக்கிறது. அதற்கு முன் எழுந்திருக்கக்கூடிய பெரிய சவால் என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த தேர்தலின் போது உங்களோடு இருந்த 2 கட்சியை காணும். ஒரு கட்சி 2ஆகுமா என்னன்னு தெரியாம இருக்கு, இன்னொரு கட்சி உங்களோட இருக்கான்னு தெரியல, இன்னொரு கட்சி புதிய தமிழகம், அதுவும் இப்போது என்ன சொல்லுகிறது என்றால் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவது. அவங்களும் பிஜேபி அந்த என்டிஏ அணி அதிமுகவோடு இல்லாமல் தனியாக 18-19% வாங்கி இருக்கிறது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில். புதிய தமிழகம் கட்சி என்பது 2%, 3% என்பது நமக்கு தெரியாது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறவர். அந்த பகுதியில் தென்பகுதியில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வருபவர். அந்த சமுதாயத்தில் அதனுடைய பெயர் மாற்றுவதற்கு அவர் பேசினார், அதில் அதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார். அது அவருடைய முயற்சியால் நடந்தது. ஆனால் அவர் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேணுன்றார். அவர் வாக்கு எண்ணிக்கை அளவில் பலம் நம்ம கணக்கிட முடியாது, ஆனால் கோரிக்கை. ஆகவே இது சிறிய கட்சிகள், திமுக பக்கம் இருக்கிற கட்சிகளிடமிருந்தும் இத்தகைய குரல்கள் வருகின்றன நாம் பார்க்கிறோம். ஆகவே என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கை அதிமுகவுக்குள் வலுப்பெற வேண்டுமானால் அந்த அணி வலுவடைந்தால் வலுப்பெறும். அந்த அணி வலுவடையாவிட்டால் பாரதிய ஜனதாவுடைய கோரிக்கை ஏற்கப்படாமலும் போகும்.
ஓகே, வலுப்படணும் அப்படின்றது. விஜய் அவர்கள் அது எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் அவர்களுக்கு விஜய் நிச்சயமாக ஒரு மூன்றாவது சக்தியாக உருவாகி வருகிறார். அவரை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றுதான் நான் பார்க்கிறேன். பாஜக பல்வேறு கருத்து கணிப்புகள் அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் கருத்து கணிப்புகள் பொய்த்து போவதும் உண்டு. என்னை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி மேலும் சில கட்சிகளோடு வலிமை பெற்றுவிட்டால் அப்போது விஜய்க்கு எதிர்பார்க்கிற ஓட்டுகள் கிடைக்காமல் போகும். அதே போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நெருடல்கள் அதிகரித்தால் 1-2 கட்சிகள் விஜய் பக்கம் சேர்ந்தால் தமிழக அரசியலில் தேர்தலில் குழப்பமான முடிவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கிளியர் மெஜாரிட்டி கிடைக்காமல் குழப்பமான முடிவுகள் வருவதற்கும் தமிழக அரசியலில் வாய்ப்பு இருக்கிறது. அது மூன்றாவது சக்தியான விஜய் எந்த அளவுக்கு வலுப்பெற போகிறார் என்பதை பொறுத்து அது அமையும். திருமாவளவன் அவர்கள்லாம் சொல்றது, ஏன் இன்னமும் பாஜகவோடு இருந்துட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த இந்து முன்னணி சர்ச்சைக்கு பிறகுன்னு சொல்றார். விஜய் அவர்கள் வந்து பாஜக அவர்கள் ஒருவேளை அதிமுக பாஜக உறவை உதறினால் அந்த பக்கம் போகலாமா என்பதற்காக இதை கொளுத்தி போட்டு பார்க்கிறாரா என்று தெரியவில்லை. இல்லை, இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நினைத்து கொண்டு அதிமுக பாஜக காட்டி அது உதறியதை காட்டி நான் அதிமுக பக்கம் போக முடியும் என்று அதிக சீட் பெறுவதற்கான முயற்சியா என்று தெரியவில்லை. ஆனால் அதிமுக எந்த ஒரு கூட்டணியும் இன்றைய தேதியில் கிடைக்காதவரை பாஜகவை இறுக பற்றி கொள்ள வேண்டிய நிலையில் தான் இருக்கிறதே தவிர பாஜக ஒரே ஆப்ஷனா பாஜக தான் உதரக்கூடிய நிலையில் இன்று இல்லை. அவர்கள் சில கணக்குகளோடு காத்திருக்கலாம். ஏன்னா விஜய் கடைசி நேரத்தில் விஜய் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எல்லாருமே குறிப்பிட்டு சொல்றாங்க. அதுக்காக இல்ல, விஜய் நிச்சயமாக விஜய் சுற்றுப்பயணத்துக்கு பிறகு ஒருவேளை தன்னால் தனியாக சாதிக்க முடியுமோ முடியாதோ என்று கருதி அதிமுக பக்கம் பார்வையை திருப்பக்கூடும் என்று நான் யூகிக்கவில்லை. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் என்னுடைய சில நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா பலர்கிட்ட நீங்க பேசுவீங்க. இல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள். அவன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் வந்துருவார், சொல்லுவார். எல்லாரும் ஆரம்பிக்கிறப்ப சொல்றதுதான், நான் தான் அடுத்த ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்றதுதான் அப்படின்னு நம்புகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு நிலை உருவானால் கூட அதிமுக திகைக்கிற அளவுக்கான இடங்கள் தான் அவர் கேட்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி, பாஜகவிலேயே திரு அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து இந்த தருணத்தில் அண்ணாமலையை எடுத்திருக்க கூடாது, அண்ணாமலையே இருந்திருந்தால் பாஜகவை ஒரு வலுவான சக்தியாக கொண்டு வந்து 31 ஒரு மேற்கு வங்க மாதிரி களத்தை மாற்றி இருக்கலாம், ஒரு தவறான முடிவு அண்ணாமலையினுடைய அவர் தலைவர் பொறுப்பிலிருந்து எடுத்ததுன்னு ஒரு பார்வையை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அவர் போற கூட்டத்திலையும் கரகோஷம்லாம் பார்க்குறோம். இந்த அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து எடுத்தது உங்கள் தனிப்பட்ட பார்வை எப்படி மதிப்பிடுறீங்க? நான் நிறுவனம் சார்ந்து இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நானும் அது வந்து ஒரு தவறான முடிவு என்று தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை பேசுபொருளாக ஒரு மையப்புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தினார் அவர். அவருடைய பாணி அரசியல் என்பது தமிழகத்தில் வந்து கவனத்தை ஈர்த்த தலைவராக அவர் இருந்தார். இன்னொன்று ஒரு இளைஞர், துடிப்பானவர், போர்க்குணம் மிக்கவர். ஆகவே தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதா மெல்ல மெல்ல ஆனால் உறுதியான வளர்ச்சி கண்டு வந்த நேரத்தில் ஒரு மூன்றாவது மாற்று சக்தியாக நீங்கள் கூறியது போல அவர் தலைமையில், அந்த பிஜேபி தலைமையில், தமிழக பாஜக தலைமையில் ஒரு அணியை கட்டமைத்து அதற்கு இந்த தேர்தலில் உரிய பலன் கிடைக்காவிட்டாலும் 31 அவர் மையப்புள்ளியாக இருந்திருப்பார். அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டார்கள். ஆனால் இப்போதும் கூட நான் வந்து அதற்கான காலம் கடந்து விடவில்லை என்று தான் நினைக்கிறேன். அதாவது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக அரசியல் அரங்கத்தில் மையப்புள்ளியாக அவரை வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா அவருடைய உழைப்பை பயன்படுத்தாமல் தமிழகத்தில் வளர்ச்சி காண முடியாது. மிக்க நன்றி. பரபரப்பான தமிழக அரசியல் சூழலுக்கு மத்தியில் உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி. மற்றொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.